தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இந்த ஆவணி மாதத்திலே ஒரு 4 ராசிக்கு அற்புதமான யோகம், பணக்கார யோகம்னு பேர். பதவி பலம், பணக்கார யோகம் கிடைக்கும். பணத்தினால நம்மளை யாரெல்லாம் நோகடிச்சாங்களோ, பணம் இல்லை பதவி இல்லைன்னு நம்மளை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கேன் பத்தியா, நான் இல்லாமல் நீ கிடையாது அப்படின்னு அப்படி சொல்கிறதுக்கான நேரம். ஆமாம், திமிரு இல்லை. தலை குனிஞ்சிருவோமோன்னு நினச்சவங்க தலை நிமிரத்துக்கு நல்ல நேரம். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம், தலை நிமிரக்கூடிய காலகட்டம் இந்த 4 ராசி. அதனால் கௌரவம் உயரும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பொருள் கிடைக்கும், பூமி லாபங்கள் கிடைக்கும், பயணங்கள் அனுகூலமாகும், வருமானம் ஈட்டக்கூடிய ஆசைகள் உண்டாகும், வருமானம் அதிகமாக கிடைக்கும். டேலண்ட், நம்ம டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு. யார் யார் இந்த புண்ணியவான்கள், யார் யார் பார்த்துருவோம். சூரிய பகவான் இந்த 4 ராசி எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்த்துருவோம். அவர் என்ன கொடுக்குறாரு நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாங்க கரெக்டாக இருந்தோம். முதல் இடத்துல ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மந்திரம் மாந்திரிகத்திலிருந்து விடுதலை ஏற்படும், நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லேருந்து விடுதலை ஏற்படும், நோய் நொடிகள் அதிலிருந்து விடுதலை ஏற்படும். ஏதாவது தொடர்ந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது சார் அப்படின்னா உடம்பு நல்லா கிளியர் ஆகும். வீட்டில் என் பிள்ளைங்களால் குடும்பத்தார்களால் கெட்ட பேரை சந்திச்சுட்டே இருந்தேன் சார்னா இப்போதைக்கு நல்ல பேர் சந்திக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரிஷபத்திற்கு இந்த சூரிய பகவான் 4வது வீட்டிற்கு வருகிறார். ஆவணினா 4வது வீடு. அதனால் 2 விஷயத்தில் கவனம் வேணும். ஒன்று, விரோதமே வேண்டாம். நிறையா பேர் விரோதிப்பாங்க, நமக்கு பிடிக்காமல் இருக்கும். சில விஷயம் பிடிக்கலைன்னா வெளியில் காட்டிக்காதீங்க, அதான் நல்லது. நம்ம வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகும், மனசு நினைக்கிறத வாய் பேசிடும். இந்த முணமுணப்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேகமாக முணுமுணுத்துட்டிங்கன்னா முணுமுணுக்கிறது அவன் காதில் விழுந்து நமக்கு பிரச்சனை கொடுப்பான். அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா மைண்ட்லேயே வச்சிங்க. எழுதி வைக்காதீங்க, ஃபோட்டோ எடுத்து வைக்காதீங்க, அதுவும் பிரச்சனைக்கு உண்டாயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அச்சம், பயம், எதை தொட்டாலும் ஒரு பயம் ஏற்படும் ரிஷபராசிக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் பகலில் திட்டம் தீட்டுங்கள், வெளிச்சத்தில் பேசுங்க, இருட்டு வேண்டாம். இருட்டு உறவுகள்னு சொல்லுவாங்க, வெளியில் சொல்ல முடியாத உறவு சார், அதுமாதிரி உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நல்லது என்னங்க நடக்கும் அப்படின்னா, கெட்டவர்கள் விலகுவார்கள், நல்லவர்கள் சேருவாங்க, கெட்டவர்கள் விலகுவாங்க. மனசில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களுக்கு ஐயங்கள், கேள்வி, அதுக்கு பதில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பலப்படுவீங்க, கவலைப்படாதீங்க. இந்த நல்ல விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்த ராசி, அதில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிவ வழிபாடு அவசியம். சிவ வழிபாடு அவசியம். சில நாரதர்களை கண்டுகொள்வீங்க, ஓ இவன் தான் நாரதரா அப்படின்னு. 2வது ராசி துலா ராசி. துலா ராசிக்கு அற்புதமான காலகட்டம். பண லாபம் ஏற்படும், வருமானத்தில் உயர்வு ஏற்படும், சில பேர்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும், அன்பு, பரிவு, ஆதாயம் கிடைக்கும். அற்புதம், நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். துளாராசியை பொறுத்தவரை ராசிக்கு 9வது வீடு, 11வது வீடு, ராசிக்கு 11வது வீட்டில் இந்த சூரியன் உட்கார்றார். 11 நாள் எல்லாருக்கும் லாபம்னு சொல்லுவோம். அப்போ துளாராசிக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். சந்தோஷம் பெருகும், லாபம் பெருகும். பிஸ்னஸில் லாபம், ஷேர் மார்க்கெட் லாபம், குடும்பத்தில் சந்தோஷமான காரியங்கள் அனுகூலமாகும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். கொஞ்சம் மணி மைண்டாக இருக்குது, இப்போல்லாம் சம்பாரிச்சிருங்க, நல்லது. என்ன மிஸ்டேக், கால் வலி ஏற்படும், பாத வலி ஏற்படும், பாதத்தில் வலி, காலில் வலி, மூட்டு வலி, இது ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா
இந்த ஸ்கின்னில் ஏதாவது அது என்ன சொல்லுவாங்க, அந்த பவுடர்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பவுடர் கண்டிப்பாக போட்டுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸ்கின் ப்ராப்ளம், அந்த அரிப்பு. அதனால் கொஞ்சம் காத்தோட்டமான பகுதியில் காத்தோட்டமாக நம்ம இருக்கிறது நல்லது. ஏசி காற்று போட்டு காற்றுல இருக்கிறது நல்லது. வேர்வை அவாய்ட் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான், வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். வேர்வைகளை அவாய்ட் பண்ணிங்க. துளாராசிக்காரர்கள் வேர்வை ரொம்ப கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், கொடுமையாக இருக்கும். என்னடா இது, பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, வேலை பிடிச்சிருக்கு, ஆனால் வேர்வை பிடிக்கல சாமி. 2 வேளை கண்டிப்பாக குளிக்கிற மாதிரி ஆகிடும், 3 வேளை குளிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கையில் ஒரு டவல் எப்பயுமே வச்சுங்க. ரிஷபராசிக்காரங்க குளிக்கும்போது பச்சை தண்ணியில் குளிங்க. அந்த பச்சை தண்ணியில் கொஞ்சோண்டு வேணால் வெந்நீர் கலந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு குளிங்க. நல்ல மஞ்சள் தூள் போட்டு குளிங்க. ஆன்டிபயோட்டிக், உடம்புல இருக்க ஸ்கின் ப்ராப்ளம்லாம் விலகும். வேப்பலை முடிஞ்சதுன்னா 10 வேப்பலை போட்டு குளிங்க, ரொம்ப நல்லது. தினசரி குளியல்ல சேர்த்துக்கலாம். ஆமாம், இதெல்லாம் செய்யணும், அவசியம் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருப்பீங்க. துளாராசிக்காரர்கள் மகமாயி கும்பிடுங்க. அதுவும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாமல் துளாராசிக்காரவங்க மகமாயி கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படும். 3வது ராசி கடகராசி. கடகராசிக்கு துன்பங்கள் விலகும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், விருப்பங்கள் அதிகரிக்கும். நான் ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன், இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்தார். சூரியன் 12க்கு போகிறார். உடம்புல இருந்த அலர்ஜி, நோய் சம்மந்தமான விஷயங்கள்லாம் விலகிடும். இன்கம்மிங் அவுட் கோயிங் ப்ராப்ளம்லாம் உடம்புல இருந்திருக்கும். சார் சில ஃபுட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு எனக்கு அவுட் கோயிங்கே கிடையாதுங்க அப்படிலாம் சொல்லிடுவாங்க. உடம்பு சூடுன்னு சொல்லுவாங்க, வயிறு சம்மந்தப்பட்ட சூடு, தலை சம்மந்தப்பட்ட சூடு, இதெல்லாம் விலகிடும். ஸோ இப்போ ஒரு நல்ல நேரம், நிறைய வெந்தயம் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. கடகராசிக்காரங்க வெந்தயம் தண்ணி நிறையா குடிங்க. எதிரிகள் சத்ரு முடிஞ்சால் சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுங்கள். சத்ரு சம்ஹார மூர்த்தியை போய் வழிபாடு பண்ணுங்கள். திருச்செந்தூரில் இருக்கார், சத்ரு சம்ஹார மூர்த்தியை போய் ஜபம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். கடகராசிக்காரர்கள் நிறைய எதிரிகள் அதிகரிப்பாங்க. இப்போது கண்டிப்பாக திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார மூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உடம்பில் தேவையில்லாத மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தூக்கம் ரொம்ப குறைவாயிடும். அதனால் கடகராசிக்காரவங்க தூக்கம் நைட்டில் தூக்கம் ஏற்கனவே கொஞ்சம் டவுனு. இப்போ என்னென்னா அந்த எதிரிகள், அதனால் கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க, இந்த திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும். டெய்லி சுற்றி போடுறது நல்லது. வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை சுற்றி போடுறது நல்லது. வெளியில் கிளம்பும் போது சுதர்சன மந்திரம், சுதர்சனாய் வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயா, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு புறப்படுங்க. அவர் 6 தடவை சொல்லிட்டு புறப்படுங்க. இதை மட்டும் இந்த மாதத்தில் செய்யுங்க. கடகராசிக்காரர்கள் மின்ன போகிறீங்க, ஜொலிக்க போகிறீங்க. ஆனால் இதையெல்லாம் சந்திக்கிறதுக்காக தயாராக இருக்கணும். எதிரி தொந்தரவுகள், சத்துருக்கள், அதான் சத்துருக்கள்னால் எதிரிகள், விரோதிகள், உடம்புல கவனம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வீடு, 3, 6, 7வது வீடு. இந்த எதிரும் புதிருமாக இருக்கிறவங்க ஒன்று சேருவீங்க. எதிரின்னு யாரை நினச்சிங்களோ அவங்க நமக்கு நன்மை சேருவாங்க. இந்த 7வது வீட்டில் இந்த சூரியன் வரும்போது தேவையில்லாத பகை அலைச்சல்கள் இருக்கும். ஒரு வேலையை ஒரு விஷயம் செய்கிற இடத்துல 4 வேலை தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் பகையே இருக்காதுன்னு நினப்பா, அவனை பகைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று, இந்த ஆவணி மாதத்தில் பல ஃபோன்லாம் எடுக்கிறத கம்மி பண்ணிங்க, ஃபோன் பேசுகிறத கம்மி பண்ணிங்க. ஃபோன் பேசுகிறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல பதில் இருந்தால் ஃபோன் பேசுங்க, இல்லைன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க, அதான் நல்லது. ஃபோனுனாலே பிரச்சனை தான். பதில் சொல்ல தெரிஞ்சால் பேசுங்க. அவங்கள்ட்ட என்னால் பதில் சொல்ல முடியாதுங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே காரணத்தை சொல்ல கற்றுக்குங்க. கும்பராசிக்காரங்க காரணம் ஒன்றா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னாலும் எல்லாருக்கும் ஒன்றா சொல்லணும். ஆமாம், ஏன்னா நம்ம வாயை ஏதாவது பிடுங்கி எடுத்துடுவாங்க, அப்புறம் வார்த்தையை விட்டுடுவோம், அப்புறமா பிரச்சனை. அதனால் கும்பராசிக்காரவங்க இந்த ஆவணி மாதத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ராசிக்கு 7வது வீடு, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில். அதனால் இவங்க நம்மளை வேணும்னே 2 வேலை செய்வாங்க, 2 வேலை கொடுப்பாங்க. ஞாபகம் நிறைய இருக்கணும்,
நிறைய மறந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே இடத்துல 10 வேலை சொல்லுவாங்க. 10ல் நான் 8 செய்கிற மாதிரி இருக்கும், 2 விட்டுருவோம். 8 செஞ்சதுக்கு பாராட்டு கிடைக்காது, இந்த 2 விட்டதுக்கு நமக்கு திட்டு கிடைக்கும். ஏற்கனவே சும்மா திட்டுவாங்க, இப்போ விட்டுட்டிங்கன்னா சும்மா நிறையா திட்டுவாங்க. அதனால் ஆவணி மாதத்தில் பிளான் போட்டு செய்யுங்க எல்லா விஷயத்தையும். முன்னாடியே ஒரு பேப்பரில் போட்டு வச்சிங்க, இத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும், இத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும். அலாரம் வச்சு எழுந்திருக்கிறதுக்கு பாருங்கள். கும்பராசிக்காரவங்களுக்கு நல்லது. அப்போ நல்லது என்னதான் நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, 7வது வீடு எதிராளியுடைய பலத்தை தெரிஞ்சுக்கலாம், பலகீனத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நமக்கு பெரிய கிஃப்ட். இப்போ எதிராளியுடைய பலம் பலகீனம், ஒருத்தவங்க யார் உங்களுக்கு உண்மையானவங்கன்னு காட்டி கொடுத்துருவார் கடவுள், யார் பொய்யானவங்கன்னு காட்டி கொடுத்துருவார். அதனால் சில விஷயத்தை நம்புறதை விட எதையுமே நம்பாதீங்க. இந்த மாதத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்துங்க, நம்புறதை குறைச்சிங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்பவே நம்பாதீங்க, ஒன்றும் நம்பிக்கையே கிடையாது வாழ்க்கையில். கும்பத்துக்கு நம்பிக்கை பெரிய கஷ்டம். நீங்கள் எதெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு யாரும் இனிப்பாக பேசுகிறாங்கன்னு நம்பாதீங்க. நீங்கள் இனிப்பாக பேசலைன்னா உங்களை இனிப்பாக பேச வச்சுருவாங்க. அதனால் கும்பராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் இனிப்புகளை நம்பாதீங்க, அவ்வளோதான். நேரடியாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிள்ளையார கும்பிடுங்க, நிறைய பிள்ளையார கும்பிடுங்க. கும்பராசிக்காரவங்க நல்லா இருப்பீங்க. ரிஷபம், துலாம், கடகம், கும்பம், இந்த 4 ராசிக்காரர்கள் நிச்சயமாக திசை திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலாதி பிரியங்கள்லாம் நிறைவேறும். இந்த ஜகத்தை நாம் சக்ஸஸாக பார்க்கணும், சக்ஸஸ் அடையணும் இந்த உலகத்தில் அப்படின்னா அமைதி புரட்சி தான் பண்ணணும். மௌனம் சிறந்த மொழி. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.